பரலோகத்தின் கதவு திறந்தது. யோவான் கண்ட அதிர்ச்சி தரிசனம். இதற்குப் பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு திறந்த வாசலைக் கண்டார். அவர் முன்பு கேட்ட எக்காளம் போன்ற சத்தம் மீண்டும் அவரிடம் பேசினது. இங்கே ஏறி வா, இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். பரலோகத்தின் நடுவில் ஒரு மகிமையான சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருந்தார். அவருடைய மகிமை மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாக இருந்தது. இங்கே ஏறி வா, இனி நடக்கப் போகிறவற்றை நான் உனக்கு காண்பிப்பேன். இதற்குப் பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு திறந்த வாசலைக் கண்டார். அவர் முன்பு கேட்ட எக்காளம் போன்ற சத்தம் பச்சை வானவில் இருந்தது. அது தேவனுடைய உடன்படிக்கையும் கிருபையையும் நினைவுபடுத்தியது. பரலோகத்தின் நடுவில் ஒரு மகிமையான சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருந்தார். அவருடைய மகிமை மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாக இருந்தது. சிங்காசனத்திலிருந்து வெளிப்பட்ட மகிமை. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடி முழக்கங்கள் மற்றும் வல்லமையான சத்தங்கள் வெளிப்பட்டன. சிங்காசனத்திற்கு முன்பாக 7 அக்கினி விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை தேவனுடைய 7 ஆவிகளை அடையாளப்படுத்தின. அதன் முன் பளிங்கை போன்ற தெளிவான கண்ணாடி கடல் இருந்தது. அது தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்தியது. 4 ஜீவன்கள். சிங்காசனத்தைச் சுற்றி 4 அற்புதமான ஜீவன்கள் இருந்தன. அவர்களின் உடல்கள் முழுவதும் கண்களால் நிறைந்திருந்தன. இது அவர்கள் அனைத்தையும் காணும் விழிப்புணர்வை குறிக்கிறது. முதல் ஜீவன் சிங்கத்தை போன்றது. 2வது ஜீவன் காளையை போன்றது. 3வது ஜீவனுக்கு மனிதனின் முகம் இருந்தது. 4வது ஜீவன் பறக்கும் கழுகை போன்றது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. பகலும் இரவும் ஓய்வின்றி அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தனர். அவர்கள் தொடர்ந்து பாடினார்கள், பரிசுத்தர், 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 சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருப்பவர். இடைவிடாத ஆராதனை. 4 ஜீவன்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவருக்கு முன்பாக விழுந்து வணங்கினர். அவர்கள் தங்கள் பொற்கிரீடங்களை தேவனுடைய பாதங்களில் வைத்து கூறினார்கள், எங்கள் ஆண்டவரும் தேவனுமானவரே, மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெறுவதற்கு நீர் தகுதியானவர். நீரே அனைத்தையும் படைத்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவை உண்டாயின. பரலோகம் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிரம்பியிருந்தது. அங்கு அனைவரும் ஒரே மனதோடு அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தனர். இந்த அதிகாரத்தின் முக்கிய பாடம். இந்த அதிகாரம் நமக்கு தேவன் எல்லாவற்றிற்கும் மேலான ராஜாவாக தனது சிங்காசனத்தில் ஆள்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் பரிசுத்தரும் சர்வவல்லமையுள்ளவரும் அனைத்தையும் படைத்தவரும் ஆவார். பரலோகம் முழுவதும் அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறது. நாமும் பூமியில் வாழும்போது அதே தேவனை பரிசுத்தத்துடனும் பணிவுடனும் மகிமைப்படுத்தி ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் காத்திருங்கள்.